மா சாகுபடி செய்து பயனடைந்த திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தாலுகா செதல்பாக்கம் கிராம வேளாண்மையாளர் டி குமார் அவர்கள் தரும் யோசனைகள். நான் இயற்கை முறையில் மா விவசாயம் பண்ணுறேன். நிலத்தை சமப்படுத்தி முதல்ல நல்லா உழுது சமப்படுத்தி 3க்கு 3 குழி 35 அடி இடைவெளியில் அது பழைய பெரிய பாரம்பரிய மரங்கள் நடுறதா இருந்தால் அதுக்கு அடுத்து 3க்கு 3 குழியில் மண் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம உரக்கலவையோடு சேர்த்து மண்ணை போட்டு மூடிட்டு அதில் நீர் பாய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ள நடுவில் குழியை ஒன்று பறித்து அந்த குழிக்குள்ளே நாற்றுகளை நான் பங்கனப்பள்ளி என்ற நாற்று கொண்டு நடவு செஞ்சேன். இது பார்த்திங்கன்னா நல்லா சுவையான கனி உள்ளது, காய்ப்பு திறனும் நல்லாயிருக்கும். மக்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த கனி வகை அதை நான் பயிர் செஞ்சுருந்தேன். இதை நம்ம நடவு செய்த காலத்திலேருந்து முதல் ஆண்டில் பார்த்திங்கன்னா செடியை அந்த ஒட்டு போடுறோம் இல்லையா, அந்த ஒட்டு கரெக்டாக ஒட்டோட அந்த ஒட்டு வரையிலுமான மண் தான் மூடி வச்சுருக்கணும். நீர் பாய்ச்சறது பார்த்திங்கன்னா அது அழுகாமல் அது மேலே நீர் படாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நீர் அது மாதிரி பாய்ச்சணும். கோடை காலத்தில் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக தொழு உரம் போட்டு அந்த வேர் அழுகாமல் பார்த்துக்கிறணும். அதோடு இல்லாமல் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பருவம் வரும்போது அது கிளைச்சிருக்கும். அந்த கிளைகளை எப்படி கவாத்து பண்ணணும்னா, நமக்கு தேவையான கிளைகளை ஒரு 3 கிளை, ஒரு கிளை வருதுன்னா அதில் 3 கிளை வருது, 4-5 கிளை வரும். நல்ல தரமான கிளைகளை 3 கிளையை விட்டுட்டு மீதியை கட் பண்ணிடுவோம். கட் பண்ணினா 4ஆவது வருஷம் அது நல்லா பருவத்தை நல்லா அடைந்து 5ஆவது வருஷத்துலேருந்து அது காய்ப்பு திறன் அதிகமாகும். அப்படி காய்க்கிற காய்க்கும் மட்டும் பார்த்திங்கன்னா காய்த்த பிறகு அந்த ஆண்டு கனிகளை பறித்ததுக்கப்புறம் ஏப்ரல் மேல காய்களை அறுத்ததுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கவாத்து பண்ணுவோம். இந்த முறை காய்த்த காம்புகள் இருக்கு இல்லையா, அதை கவாத்து பண்ணினா தான் கிளைகள் நிறைய அடிக்கும். கிளைகள் அடித்து அதுக்கு அடுத்து ஜூன் ஜூலையில் வரக்கூடிய காலங்களில் பார்த்திங்கன்னா எந்த பூச்சி இனங்களும் உள்ளே வராமல் நம்ம பஞ்சகாவியா, தேமோ கரைசல், மீன் அமிலம், வேப்பெண்ணெய் கரைசல், வேப்பங்குட்டை கரைசல், இது மாதிரி கரைசல்களை பயன்படுத்துவோம். அடி உரமாக கொடுக்கறது பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கொடுப்போம், அமிர்த கரைசல், அது மாதிரி பாசனத்தோடு சேர்த்து கொடுத்துருவோம். மறுபடியும் அது அந்த காய்த்த மரத்துக்கு எப்போ கவாத்து பண்ணுவோன்னா அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் போது கவாத்து ஆரம்பிச்சிடுவோம். கவாத்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாதத்தில் துளிர் விடும். நல்ல துளிர் விட்டு அந்த துளிரில் இருக்கக்கூடிய இலைகள் நல்லா பராமரித்தோம்னா அடுத்து வரக்கூடிய நவம்பர், டிசம்பரில் எடுக்கக்கூடிய பூகளோட திறன் நல்லா மேம்படும், நல்லா காய்ப்பு வரும். ஏக்கர் நிலத்தில் ஒரு 40-45 மரங்களை நடலாம். ஒரு மரத்தில் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 300 கிலோ கணக்கு போட்டால் கூட உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இருக்கிறதுல மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி நல்ல தரமான எல்லா காலத்துலேயும் தரமான விலை போகுது. நீங்கள் அதே அந்த மரங்களை நடுற கேப்லேயே பார்த்திங்கன்னா பூரும் காலத்தில் அரசோட அதிகாரிகளோட உதவியோட தேன்பெட்டி வச்சுக்கிடலாம். நல்லா சிறப்பாக உங்களுக்கு மகரந்த சேர்க்கையும் நடக்கும், உங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமும் இருக்கும். இயற்கை விவசாய முறையில் மாப்பயிர் செய்யறதில் ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஒரு ரசாயன கலப்பு இல்லாமல் மாங்கனிகளை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்த அரசாங்கம் செய்கிற கடைகள் திறந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி கடைகளில் கொண்டு போய் நாங்கள் வச்சு சந்தைப்படுத்தி நாங்கள் லாபத்தை படுக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி குமார் அவர்களை 09444841842 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.